அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். நம்ம ராகி மாவு வச்சு நிறைய டிஷ்ஷு செஞ்சுருப்போம். ஆனால் இது போல் ஒரு டிஷ்ஷை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. அது மணி கொழுக்கட்டை. இது இப்போ நம்ம செய்ய போகிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 1 கப்பு ராகி மாவு, கொஞ்சம் ஏலக்காய், 2 டீஸ்பூன் எள், இது தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால். இது தேவையான அளவுக்கு நமக்கு வெல்ல கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை கொட்டி நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். மிதமான தீயில் தான் இதை நம்ம வறுக்கணும். வறுத்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமும் இருக்கும். கோலம் போடுற மாதிரி இது நல்லா அந்த ஒரு முருகல் வந்துடும் அதில். அப்படி இருந்தால் தான் இந்த மணி கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எள்ளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதுதான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதையும் அந்த மாவோடையே சேர்த்து நல்லா ஆற வச்சு மாவு பிசைஞ்சு. இப்போ இந்த மாவு கூட ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளை கரைசல். இது 1/2 கப்பு போதும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். மாவு இன்னும் சூடாகவே தான் இருக்குது. நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்கிறதுக்கும் நல்லா மாவை உருட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதாங்க. மணிமணியாக இந்த மாவுலேருந்து கொழுக்கட்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் ஆச்சியெல்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களும் அப்படியே மணியாக உருட்டி தருவாங்க. ரொம்ப பொறுமையாக செய்வாங்க. நம்மளால் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு இதை செய்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகிப்போச்சுங்க. இப்போ கொழுக்கட்டையை செய்யலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பால், அதை முதல்ல சூடு பண்ணலாம். சூடு பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே சேர்க்கலாம். கொழுக்கட்டையில் மட்டும்தான் இனிப்பு சேர்த்துருக்கோம். இந்த பாலுக்கு இனிப்பு நம்ம சேர்க்கல. அதனால் ஒரு 3 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒன்று ஒன்றா இந்த கொழுக்கட்டையை போட்டுருவோம். போட்டுட்டு கிளறக்கூடாது. அது அப்படியே வேகணும். ஃபஸ்ட்டு போட்டது வெந்ததுக்கப்புறம் தான் செகண்ட் போட்டது வேகணும். இதே மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் மணி கொழுக்கட்டை ரெடி ஆகும். இப்போ இந்த தேங்காய் பால் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பாலை இதில் ஊற்றிடலாம். இப்போ ராகி மாவில் நம்ம மணி கொழுக்கட்டையை சூப்பராக செஞ்சிட்டோம். இது நம்ம பரிமாறலாம். குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே சாப்பிடலாம். சத்தான ராகி மாவில் நம்ம செஞ்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.